டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 16 மற்றும் 26வது உறுப்புகள் முறையே 65, 105 எனில் 36 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க, கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏ மதிப்பு தெரியாது, கொடுக்கல. டி பொது வித்தியாசம் கொடுக்கல, எண் மட்டும்தான் 36ங்கிறது இருக்குது. அப்போ நம்ம எப்படி வந்து ஏ மதிப்பையும் எண் மதிப்பையும் டி மதிப்பையும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க. எண்ணாவது உறுப்பு என்ன, 16வது உறுப்பு 65 கொடுத்துருக்காங்க, 26வது உறுப்பு 105 கொடுத்துருக்காங்க. அப்போ எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன, Tn = a + n - 1 × d. இதை வச்சு தான் நம்ம வந்து ஏயையும் டியையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 16 எடுத்துப்போம். a + a யோட வேல்யூ நமக்கு தெரியாது. a + என்னோட வேல்யூ என்ன, 16. 16 - 1 15d. இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 65ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 65 இங்கே போட்டுக்குவோம். இது வந்து 1வது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். அடுத்து 26. அப்போ a + 26 - 1 25d. 26வது உறுப்பு என்ன, நமக்கு 105. இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஏயை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதை குறி மாற்றிப்போம். இது வந்து மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். இந்த 50லேருந்து 25 லெஸ் பண்ணோம்னா -10d ஈக்குவல் டு 105லேருந்து 65 லெஸ் பண்ணோம்னா -40 கிடைக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது இந்த மைனஸுக்கும் மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ d = 4ன்னு ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு. இந்த டியின் மதிப்பை வந்து சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ கிடைச்சிடும். இப்போ a + 15, டியோட மதிப்பு 4 = 65. அப்போ a + 15 × 4 60 = 60. அப்போ ஏனுடைய மதிப்பு என்ன வரும், இது அந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். அப்போ ஆன்சர் 5. அப்போ ஏ மதிப்பும் டி மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அது வந்து இப்போ ஏயும் டி என் மதிப்பு எல்லாம் தெரியும் நமக்கு. அப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து n/2 × 2a + n - 1 × d. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படி போய் அப்ளை பண்ண வேண்டியதான். என்னோட வேல்யூ என்ன, 36/2. ஏயோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் என்னோட வேல்யூ 36 - 1 35. டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்னா 4ன்னு கண்டுபிடிச்சோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 18 வந்துடும். இது 2 10 ப்ளஸ் 35 4க்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140 வரும். இப்போ 18 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 150. இப்போ 18 150 பெருக்குனிங்கன்னா 2700 வரும். இதான் ஆன்சர். பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், போட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, நன்றி.